வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வாறு தண்ணீர் பாய்ச்சலாம், மண் வளத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இயற்கை விவசாயி அவருடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். இப்போ வந்து தென்னை மரத்துக்கு ஜென்ரலாக வந்து சொட்டு நீர் பாசனம் போடுவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் போடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி தண்ணி பாய்ச்சுவீங்க? இது வந்து சின்னதாக இருக்கும்போது வந்து தென்னமரத்து அடியில் தான் கொடுத்துட்ருப்பாங்க. சொட்டு நீர் பாசனம் வந்து இளம் வயதில் இள வயதில் கொஞ்சம் நாளாக வளர்ந்து மட்டைகள்லாம் வந்து அடிமரம் திரண்ட உடனே. இது எத்தனை வருஷமா இருங்கய்யா? இது வந்து 3 பேஸ் ஆகுதுங்க. ஒரு 3-4 வருஷமா ஆச்சு இல்லையா? ஆமாம், அது பாலையில் வந்துருச்சுங்க. வந்துருச்சு 4 வருஷத்துக்கு. நாட்டு மரங்களா? ஆமாம், நாட்டு மரம். அந்த போது என்ன நம்மரில் சொல்கிற பார்த்தீங்க, அந்த ஃபீடிங் வேரெல்லாம் வந்து தென்னை மட்டை தளவு இருக்கு இல்லைங்களா, அந்த மட்டையோடைய தலை எண்டு அங்கே தான் வேர் இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாங்க, 2 தென்னை சாரிக்கு இடையில வந்து ஒரு 3 அடிக்கு அகலத்துக்கு ஒரு 1.5 அடி பல்ல எடுத்துட்டாங்க பாடி. இதில் வந்து 3 அடி அகலம் 1.5 அடி ஆழம் 2 அடியே இருக்குமா? வெரி குட். இதெல்லாம் எடுத்துறது மண்ணை வந்து மேலே பரப்பி விட்டுரும். ஓகே. ஸோ இது இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இருக்க தென்னை மட்டைகள் இருக்க அந்த தலை உழுவுற எல்லா தென்னை மட்டையுமே இந்த எல்லா வேஸ்ட்டு தென்னை மரத்தை மட்டும் இல்லைங்க, இங்கே வர புல் பூண்டு எல்லாமே அதில் போட்டுரும். இந்த மரத்தை இந்த வயலில் வரது எல்லாமே இதிலே தூக்கி போட்டுருவீங்க, வெளியில் போடுறதுல. அது மட்டும் தண்ணி விடுவோம். அதுக்கு மட்டும் தண்ணி விடுவீங்க. அது என்ன பண்ணுவோம், தண்ணி இருக்கும்போது வானிலே விட்டுருவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டியூப் போட்டுவிட்டு அந்த தென்னை மரத்து நேராக வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வர மாதிரி எப்பயுமே ஈரப்பதமாக அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி பண்ணி நார்மலாக இருக்கும். ஐயா இப்போ நீங்கள் இந்த செடியெல்லாம் போடுறீங்க, பச்சையாக இருக்குது இல்லையா? இதை மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இது ஜீவாமிரதம் கொடுத்தா போகிறோம். ஜீவாமிரத கரைசல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட் டிகம்போஸும் தரலாம், அதுவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஜீவாமிரத கரைசலும் கொடுக்கலாம் இல்லைங்களா? போதும் சார், ஒன்றே போதும், நாமளே ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி போடும்போது எவ்வளவு நாளையா மக்கும்? நீங்க அந்த ஜீவாமிரத கரைசல் தெளிக்கிறீங்கன்னு வச்சுக்க, அது மேல இது போட்டியா இருக்கும் இல்லைங்களா, லேயர் பை லேயர். குழி நிறைய போட்டா கூட வித்தின் மந்த் வந்து பாதி குழி ஆயிடும். பாதி குழியா மக்குது இல்ல? ஆமா, அடியில் மக்கிக்கிட்டே இருக்கு, மேலே போட போட அப்படியே இறங்கிட்டே இருக்கும். மண்ணு வந்து பொதனக்கு இந்த ஏரியா நல்ல ஈரமா இருக்கும், மண் ஈரப்பதமாகவும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த வேறு தினமரத்துடைய வேறுங்க இருக்கிறதுனால ஈஸியா வந்து அது எடுத்துக்கும் இல்லையா? இதுலயே வந்து தென்னை வாழைக்கட்டையும் போட்டுடலாம். இந்த வாய்க்காலே வாழைக்கட்டையும் போட்டலாம். இதுல வந்து அந்த பசுந்தாள் வரத்துக்காக இந்த குழியிலேயே வந்து நம்ம இது பூனைக்காளி வச்சுட்டு வச்சுக்கோங்க. பூனைக்காளி ஓப்பன் ஸ்பேஸ் பூரா பறந்துடும். அப்போ வந்து இங்கே களையும் வராது. வெரி குட் ஐயா. அப்போ வந்து களையும் கட்டுப்படுத்தலாம், மண் வளத்தையும் மேம்படுத்திக்கலாம், தண்ணி பாய்ச்சறது ஈஸி, ஈரப்பதமாகவும் இருக்கும், தண்ணி கம்மி, அடிஷனல் இன்கம் எடுத்துக்கலாம், மண்ணும் பொலன்னு இருக்கும் இல்லையா? பல விதத்தில் நன்மை இல்லைங்களா ஐயா? ஐயா இப்போ வந்து இதெல்லாம் போடுறீங்க, இப்போ இந்த இதுக்கு இந்த ஒரு டைம் தான் இந்த வாணி எடுக்கிறது, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் ஒரு 4-5 வருஷத்து மரத்துலேயே எடுத்துடலாம் இது மாதிரி. ஆக்சுவலாக அது அடி மாட்டம் திரண்டு வருது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த சமயத்தை எடுத்துகிட்டா போதும். அந்த சமயம் எடுத்தாவே போதுமானது. இந்த மாதிரி நம்ம பண்ணோமா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பூனைக்காளி போட்டால் அந்த களை கட்டுப்படுத்திக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ் பூரா படர்ந்துடும். அப்போ களையும் வராது இல்லையா? இது வந்து நமக்கு சக்தி ஆகிடும். இப்போ மண் வளத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த அங்கக கரிம சத்து இருந்தால் தான் நல்ல மண், வளமான மண், வளமற்ற மண் சொல்கிறாங்க. 4% இருக்கணுன்றாங்க இல்லையா? இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து 0.5 கீழே தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப வளமற்ற மண்ணாக இருக்குது. 1க்கு மேலே இருந்தாவே ஓகேன்றாங்க. விவசாயம் பண்ண முடியும். அங்கக கரிம சத்து அதிகரிக்குன்னா என்னங்கய்யா பண்ணணும்? இதுக்கு வந்துங்க பசுந்தாள் உரம் நிறையா போடணும். அதாவது தொழு உரம் நிறைய கொடுக்கணும். அதாவது கார்பன் கண்டென்ட் என்ன இருக்கும், இவங்க பெரியவங்களாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் மக்கற பொருளோ அதை வந்து ஃப்ரீயாக கொடுங்க, ஃபுல்லாக கொடுக்கணும். நம்ம கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிலோ போடாதீங்கப்பாங்க. இதுக்கு அது கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. ஒரு தடவை படித்தங்க, தொழு உரம் வந்து நிறைய கொடுத்தீங்கன்னா மண்ணில் வந்து எடுக்க தாவரம் எடுக்க பொட்டாஸ் சத்து இல்லாமல் போய்டும் மாதிரி சொன்னாங்க. பட் அதெல்லாம் இல்லைங்க, அப்படி இல்லை. அது வந்து அவங்க வந்து லேபில் என்ன பண்ணுறாங்க தெரியாது. இங்கே வந்து அதுக்காக என்ன பண்ணுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 30 டிராக்டரை வந்து தொழுவுரம் போட்டேன். ஒரு ஏக்கருக்கு 30 தொழுவுரம். ஆமாம், ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ அதை போட்டால் தான் அங்கக கரிம சத்து அதிகரிக்கும். ஆமாம் சார், கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், நேச்சுரல் கார்பனும் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு ஜீவாமிரதம் மட்டும் கொடுங்க. ஜீவாமிரதம் அப்படியே கரைச்சி அப்படியே விடலாம் இல்லையா? எவ்ரி 15 days 15 நாளைக்கு அந்த வயலூர் என்ட்ரன்ஸில் வந்து எங்கே தண்ணி வருதோ அந்த இடத்துல ட்ரம் வச்சுங்க. ஒரு ட்ரம் 200 பேரல் வச்சுட்டா ட்ரம் வச்சுங்க. அது ஃபில் பண்ணுங்க 48 hours. என்னென்ன கலந்துக்குவீங்க அதில்? சாணம் 10 கிலோ, கோமியம் பிடிக்க முடிஞ்சா பிடிச்சி ஊற்றுங்க. நான் நார்மலாக இந்த கோமியம் வந்து கிடைக்கிறதுல நான் ஊற்றுறது இல்லைங்க. அப்புறம் 2 கிலோ நாட்டு சக்கரை,
நாட்டு சக்கரையே போடணும் அவசியம் இல்லை சார். நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா நல்லா புளிக்கும். நல்லா பிடிக்கும். அஸ்கா போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், அவ்வளோதான். அது இருக்கும். அப்புறம் பயிர் மாவு ஏதாவது இது ஒரு ஒரு 2 கிலோ. நல்ல மாவோ. அப்புறம் வயல் மண் வந்து ஒரு பிடி. அந்த எந்த வயலில் போகிறோமோ அந்த வயலுடைய மண் வரப்போகிறோமா எடுத்தீங்கன்னா அதில் வந்து நீர் நல்லா இருக்கும். இது போட்டாவே போதும். அது வந்து 48 மணி நேரம் இருந்தால் போதும். 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை கலக்கி விடுங்க. ம். அது வந்து தண்ணி வந்து எடுத்து அதே தண்ணி விட்டாலும் சரி, இல்லை மொண்டு ஊற்றிட்டாலும் சரி. மொண்டு ஊற்றினாலும் சரி. நீங்கள் சொல்கிறது அது மொண்டு ஊற்ற தான் கஷ்டம். இந்த வாய்க்கால் போடும்போது அதுக்கு டேப் வச்சு திரும்பி விட்டுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக எல்லா இதுக்கும் போயிடும் இல்லையா? ட்ரிப்பில் விடுறது வந்து ஈஸியாக சொல்லுவாங்க சார். பட் ட்ரிப்பில் விடுறத விட நீங்கள் கொண்டு போய் டேரெக்டாக கொடுக்க தான் பெஸ்ட்டு. அதுதான் ஏன்னா பெஸ்ட். அதில் இருக்கிற எல்லா மஸ்ட் எல்லாமே வந்துடும். பாரு இதில் ஃபில்டர் ஆகி தான் வருது. ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த தூரம் பண்ணலாம், நீங்கள் கொண்டு போய் ஏன்னா டேரெக்டாக ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் 70 மரம் போகுதுங்க. அவ்வளோதான். அது மொண்டு ஊற்றி எவ்வளோ நேரம் மொண்டு போகுது? ஊற்றிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஊற்றுங்க, நாளைக்கு ஒன்று ஊற்றுங்க. ஊற்றணும். அப்போ ஜீவனுக்கு அது காலியாச்சுன்னா உடனே தண்ணி பிடிச்சிருங்க. தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அந்த டேப் அங்கே ஒரு தண்ணி பிடிக்கும், தண்ணி ஒரு டேப் வச்சுக்கோ. அது நிரப்பிட்டு உடனே சாணி கொட்டி உடனே வந்து சாக்கடை போட்டு வச்சுன்னா அது அடுத்த 48 மணி ரெடி ஆகிடும். அப்போ வந்து நுண்ணுயிர் பெருக்கு அதிகமாகும். ஆமாம், நுண்ணுயிர் மக்கு பொருளும் நுண்ணுயிர் அதிகமாச்சுன்னா நீங்கள் நம்ம மண் வளமையான மண், எதுவுமே பண்ண மாட்டோம். நன்மை பயிர் பாதுகாப்பு நுண்ணுயிரிகள். அந்த இது ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அது வந்து அந்த பசுஞ்சாணமும் வெறும் கோமியத்தையுமே ஊற்றினா கூட போதுன்றாங்களா? அதை பற்றி ஐடியா இருக்குங்களா? இப்போ நான் நல்லா பசுஞ்சாணம் பச்சை சாணத்தை 2 நாள் 3 நாள் எடுத்து நம்ம அந்த கோமியத்தை கரைச்சி அப்படியே நீங்கள் விடுங்க. கரைச்சிங்க ஒரு 2 நாள் வச்சுருந்து ஒரு வாரம் அது உள்ள மீத்தேன் வெளியே போகும். மீத்தேன் அந்த கேஸ்லாம், அந்த மீத்தேன் வந்து சமயத்தில் வந்து வேர்ப்புழு இதெல்லாம் கொஞ்சம் வேர்ல தாக்கம் இருக்கும். ஸோ அது இது அதே புண்ணா கூட அப்படி சொல்லுவாங்க சார். புண்ணா 5 நாள் வந்து ஊற வச்சு அப்புறம் கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நுண்ணுயிர்களும் பெருகும், நிறையா பெருகும் இல்லைங்க. நம்ம ஜீவாமிர்த கரைசல் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஈஸியான வழி சார். ஒன்று போதும் சார், ஒன்றே போதும். சில ஜீரோ பட்ஜெட் ஏன் சொன்னால் அதுதான் சூப்பராக கேட்குது சார். நல்லா கேட்குது. நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கோ மற்ற வந்து ஜீவ மரத்து ரெகுலராக கொடுத்து பாருங்க, காய்கள் நல்லா. தென்னை மரம், பாக்கு மரம், எல்லா மரத்தும் காய்கறி செடிகள் வந்து ஜீவ மரம் கொடுத்துருந்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம என்னென்ன பயிரெலாம் பண்ணிக்கிறீங்க? நான் வந்து கொஞ்சம் தென்னை ஒரு 400 மரம் இருக்குங்க சார். அப்புறம் பப்பாளி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து பூசணி ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம், 1 ஏக்கர். அப்புறம் பந்தல் ஒரு 1/2 ஏக்கர் இருக்குங்க. அதில் தான் இது பூனைக்காளி கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. அது உங்கள் கைடன்ஸில் தான் நல்லா வந்து இயற்கை விவசாயம் நல்லா பண்ணுறீங்க ஐயா. ஐயா நீங்கள் விவசாயி என்ன சொல்ல வரீங்க? நிறைய செலவு பண்ணாதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணுங்க. அதில் வந்து ஜீவாமிர்தத்தை வந்து மறந்துடாதீங்க. என்ன கிடைக்குதோ உங்களுக்கு குப்பை கிடைச்சா குப்பை போடுங்க, குப்பை இல்லைன்னா பசுந்தாள் உரத்தை போடுங்க. ஒரு வெள்ளாமைக்கு ஒரு தடவை தக்கா பூண்டோ சனப்பையோ விதைச்சிங்கன்னா ஒரு 45 days விட்டு அது ஒன்றும் பெருசாக பாதிக்க போகிறது இல்லை. மடக்கி விழுதுருங்க. இது பண்ணாவே போருங்க. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மண் வளத்தை மேம்படுத்தினங்க. அதே மாதிரி இந்த ஜீவாமிர்த கரைசலை விடும்போது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருக்கமடையும் அப்படின்றாரு. இவர் அனுபவத்தில் 10-15 வருஷமாக செஞ்சிட்ருக்கார். அதனால் இதை பார்த்து அனைத்து விவசாய பெருமக்களும் எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் செலவு குறைச்சி இந்த மாதிரி மண் வளத்தை மேம்படுத்தினா தான் நம்ம அதில் வைக்கக்கூடிய பயிர் நல்லா வரும். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை பின்பற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு விவசாயம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.